வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மீன் சாப்பாடு, அதாவது குழம்பும் வறுவலும் சேர்த்து வைக்க போகிறோம். அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு வந்து மண் சட்டியில் வைக்க போகிறோம். வறுவலும் வந்து நம்ம ரெடிமேட் மிக்ஸ்லாம் போடாமல் அம்மியில் அரைச்சி வைப்பாங்க. நம்ம வந்து ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி வைக்க போகிறோம். நாங்கள் எடுத்துருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ மீன் அளவு எடுத்துருக்குறோம். ரூப்சந்த் மீன் இதுக்கு பேர். தமிழ்லையும் ரூப்சந்தான்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 கிலோ அளவு வந்து குழம்புக்கு 1 கிலோ வந்து வறுக்கிறதுக்கு வச்சிருக்கு. வாங்கிட்டு நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா சுத்தப்படுத்தியாச்சு. மஞ்சள், வினிகர், கல் உப்பு போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு 3 தடவையும். நம்ம குழம்புக்கு வைக்கும் போது இந்த தலை, வால் பகுதி இதெல்லாம் நம்ம பார்த்து பிரித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஃப்ரை வந்து இவ்வளோ போதுன்றனால நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா நல்ல தடியான மீனாக இருக்கும். குண்டு குண்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். 2 தக்காளி பழம், 1 கிலோ மீனுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு வந்து புளி எடுத்துருக்குறோம். இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை, குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறோம். மசால் பொடி, குழம்பு பொடின்னு நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த குழம்பு பொடி தான் நாங்கள் எல்லாத்துக்கும், நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் எல்லாத்துக்கும் அதான் செய்வோம். சாம்பார் முத கொண்டு இதில் தான் செய்வோம். ரெசிபி லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 8லேருந்து 9 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாவை நல்லா அந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு. இதை வந்து வறுக்கிறதுக்கு, மீன் வறுக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டே நம்ம இப்போ அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 20 வெள்ளைப்பூடு பல். இது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 20 பல் போட்டிருக்கோம். பெருசாக இருந்தால் ஒரு 10 பல் போட்டுக்கலாம். அதே மாதிரி காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 15 மிளகாய் வத்தலை எடுத்துருக்கோம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊற வச்சு நம்ம அரைச்சோம்னா நல்லா நைஸான நம்மளுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் கல் உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு மீனில் அப்ளை பண்ணி இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஊற வச்ச மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடு, சோம்பு, அதே மாதிரி கல் உப்பையும் நம்ம இதிலே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா வத்தல், அந்த தண்ணியவே இதிலே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்சியில் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. மீனில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மீன் கழுவுன தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் மசாலா போட்டு, இதில் ஏற்கனவே தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோசதான் ஆயிரும். மசாலாவையும் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. நம்ம நார்மலாக வைக்கிற மிளகாத்தூள், உப்பு இந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதிகமாக போடணும், சோம்பு அதிகமாக போடணும். இது வந்து இப்போ நல்லா மசாலா தடவியாச்சு. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊறணும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நல்லா வந்து ஒரு தட்டில் விரித்து ஒரு வெயிலில் காய வச்சுருவாங்க. பால்கனி இந்த மாதிரி வச்சு வெயிலில் காய வைப்பாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இந்த மூடி. இல்லை இப்படியே வெளியில் வச்சாலும் சரி தான். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறோம். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மண் சட்டியில் வைக்கும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப வெறும் சட்டியை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. எண்ணெயோ ஏதோ அதை ஊற்றி தான் நம்ம காய வைக்கணும். இப்போ தாளிக்கு எடுத்து வச்ச சோம்பு, வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். எல்லாமே நல்லா பொடியாக நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும். கிரேவியும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பாடையும் வந்து குக்கரில் வைக்காமல் நம்ம சட்டியில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து அரிசி இங்கே பக்கம் ஊற வச்சுருக்குது. தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம உல வச்சுட்டோம். இங்கே வந்து அரிசி ஊறிக்கிட்டு இருக்குது. ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். 1/4 படி அரிசிக்கு இந்த அளவு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறோம். வெங்காயம் தக்காளிக்கு வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளி நான் சொன்ன அளவு புளி எடுத்துருக்குறோம். புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசால் பொடி, தேவையான அளவு உப்பு. நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியும் கணக்கு வச்சு. இது வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி, அரிசி கலந்த தண்ணின்னு சொல்லுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடியாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து புளி எல்லாம் ஊற்றிக்கிறோம். இந்த மீன் குழம்பு பொறுத்த அளவுக்கு நாங்கள் தக்காளி வந்து 2 தான் போட்டிருக்கோம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம். நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம். அதனால் அளவாக தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள். இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். மீன் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதனால் இந்த மசாலா பொடி, இந்த வாசனம்லாம் நல்லா போகணும். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க.
இது மண் சட்டினால அளவான இடம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கிறோம். மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டா அதோட ருசி வந்து உங்கள் தாத்தா பாட்டி அவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்னு, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மண் சட்டி வந்து நாங்கள் மதுரையில் வாங்கிட்டு வந்தோம். ஆரப்பாளையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருப்பாங்க மண் சட்டி பொருள் எல்லாமே. அங்கே வாங்கிட்டு வந்தது. இது கொண்டு வரும்போது ஒரு காது வந்து உடஞ்சி போயிடுச்சு, இந்த கைப்பிடி. இது வந்து தட்டு, அந்த அளவான தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். ஒரு கரண்டியில் எடுத்து சேர்த்திங்கன்னா உங்கள் கை சுடாமல் இருக்கும். மீன் போட்டுட்டு நம்ம கரண்டியை வச்சு கிண்டுறதை விட இந்த மாதிரி 2 பக்கம் ஒரு துணியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அது ஆயிரும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றிடுறோம். தேங்காய் பால் ஊற்றாமையும் இந்த குழம்பு வைக்கலாம். ஆனால் நாங்கள் எப்போயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கரண்டி அப்படியே திருப்பிட்டு பின்பக்கம் வச்சு மெதுவாக மீன் உடையாமல் அப்படியே கிண்டி விடுங்க. தேங்காய் பால் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். மீன் வந்து ரொம்ப நேரம் வச்சோம்னா உடஞ்சிரும். இப்போ வந்து அரிசி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா ஒரு கரண்டியை போட்டு வச்சிங்கன்னா பொங்கி வராது. அரிசி போட்டுனே நாங்கள் வந்து தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துட்டோம். நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்க போகும்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு பச்சை கருவேப்பிலையை நம்ம தூவி நம்ம இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மீன் குழம்பு ரெடி. இப்போ இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆனோடனே இந்த பக்கம் சாப்பாடும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பருக்கை எடுத்து நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்சதும் வேணாம், ரொம்ப விதையாக வேணாம், நார்மலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இதை வடிக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் வந்து ஒரு இரும்பு தோசை சட்டி காய வச்சுருக்கிறோம். ஏன்னா மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்க ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆயிரும். அப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம ஊற வச்சு கரெக்டாக வரும். 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பொரிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மசாலாலாம் தெரிச்சு வராமல் இருக்கிறதுக்கு இப்படி போட்டு மூடிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ரொம்ப அடிக்கடி திருப்பாமல் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடித்து வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க, நடுவில் வச்சு நல்லா வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த சைடு நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம திருப்பிக்கிறோம். இப்போ சுவையான மீன் வறுவல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த தடவை நீங்கள் போடும்போது இதிலே எண்ணெய் ஊற்றி போடுறத விட இது அப்படியே கருகி இருக்கும். அதனால் லைட்டாக எடுத்துருங்க. இதை வந்து ஒரு தட்டில் வந்து தோசை சட்டியை வச்சு எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு ஒரு துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு கூட நம்ம போட்டோம்னா அடுத்த போடுற மீனும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா போட போட அப்படியே கருகிக்கிட்டே வரும். சூப்பராக மீன் வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் வடித்த சாப்பாடும் மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பும் கையிலே அரைச்சி வச்ச மசாலாவும் இரும்பு சட்டியில் பொரிச்ச மீன் வறுவலும் சூடான ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் மீன் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி சட்டியில் வச்சு தான் சமைக்கிறீங்க தெரியும். நாங்கள் வந்து இதான் எங்களுக்கு புதுசு. நாங்கள் குக்கரில் தான் எப்போயுமே வைப்போம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.